இன்ட்ரோடக்ஷன் போயிடலாமா சரிதா? ஓகே, நம்ம இன்ட்ரோடக்ஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடலாம். கதை யாருக்கும் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் கதை. கதை ஓகே, எல்லாரும் கூர்ந்து கவனிப்பீங்களா? ஓகே ஓகே. ஒரு ஊர்ல இல்ல எல்லா ஊர்லயும் ஒரு காக்கா இருக்கு. ஓகே, சோ அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு இடத்துக்கு போச்சு. அந்த இடத்துல அந்த மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, அன்னப்பறவை இருக்குல்ல, அன்னப்பறவை அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். சோ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது காக்காவுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சான். ஐயோ, இந்த ஜனங்கள்லாம் இந்த அன்னப்பறவையை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்களே அப்படின்னு. சோ அப்போ அதுவும் போய் அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். ஆனா மனுஷங்களுக்கு காக்கா எல்லாம் பிடிக்கல. சோ அவங்க என்ன பண்ணாங்க, காக்காவெல்லாம் விரட்டிட்டாங்க. போ சொல்லிட்டு காக்காவுக்கு ஒரே சோகம். சரி, என்னடா இது, நம்ம எப்படி விரட்டிட்டாங்களே அப்படின்னு. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ரொம்ப குப்பை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு விரட்டிட்டாங்களோ என்னமோ. அது ரொம்ப ரொம்ப சோகமா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய மரத்துல உட்காந்து அழுதுட்டே இருந்துச்சான். என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், என்னோட ஃபெதர்ஸ் எல்லாம் ரொம்ப கருப்பா இருக்கு, அதனால என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சான். அப்போ ஒரு வயசான காக்கா பறவை அது பக்கத்துல உட்காந்துச்சான். ஏன் காக்கா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அந்த காக்கா சொல்லிச்சான், எனக்கு காக்காவா இருக்கவே எனக்கு பிடிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பாருங்க ரொம்ப கருப்பா இருக்கு என்னோட ஃபெதர்ஸ் எல்லாம். சோ அந்த அன்னப்பறவை மட்டும் எல்லாரும் ரொம்ப அழகா பாக்குறாங்க. அதை என்ன சொல்றது, எல்லா ஜனங்களும் கூடி நின்று பாக்குறாங்க, அதை ரசிக்கிறாங்க. ஆனா என்னை யாருமே ரசிக்க மாட்டாங்க, என்னை துரத்துறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருந்துச்சான். அப்போ அந்த வயசான காக்கா சொல்லிச்சான், சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க ஒரு மேஜிக் நதி இருக்கு, அந்த நதியில போயிட்டு நீ குளிச்சேன்னா உனக்கு என்ன பறவையா மாறணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரி பறவையா நீ மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அப்படியா, அப்படி ஒரு நதி இருக்கா அப்படின்னு. சரி, அதுக்கு முன்னாடி நீ எந்த மாதிரி பறவையா மாறணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கேட்டுச்சான். அப்ப இந்த காக்கா சொல்லிச்சா, நான் இந்த அன்னப்பறவை மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறாங்க, அதுக்கு அழகான வெள்ளையான ஃபெதர் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அன்னப்பறவை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. சரி சரி, நீ முதல்ல அந்த நதியில போறதுக்கு முன்னாடி நீ போய் அன்னப்பறவை கிட்ட நீ கேளு, நிஜமாலே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு கேளு. கேட்டதுக்கு அப்புறம் நீ போய் அந்த நதியில போயிட்டு நீ குளின்னு சொன்னான். சரி, ஓடி போய் அந்த காக்கா அந்த அன்னப்பறவை கிட்ட போய் கேட்டுச்சான். அன்னப்பறவை, உனக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க பார்த்து, சோ எனக்கும் உன்னை போல மாறணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. நீ நிஜமாலே சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்ப அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், இல்ல இல்ல, நான் சந்தோஷமாவே இல்ல, ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்னை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, எனக்கு ஒரு ஃப்ரீயாவே இல்ல, அப்புறம் என்னை இப்படி பார்த்து ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் என்னை கட் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான். என்னடா இந்த அன்னப்பறவையும் பிடிக்கலன்னு சொல்லிச்சு, நம்ம அன்னப்பறவை தான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான பறவைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீ யார் ரொம்ப சந்தோஷமான பறவைன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுச்சான் இந்த காக்கா. எனக்கு பேரட் தான் ரொம்ப சந்தோஷமான பறவைன்னு நினைக்கிறேன். ஏன் பேரட் ரொம்ப சந்தோஷமான பறவை, ஏன்னா அதுக்கு நிறைய கலர் கலரா ஃபெதர்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க, அதை யாரும் கட் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, அதை யாரும் விரட்ட மாட்டாங்க, அதை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க தானே அப்படின்னு. அப்படியா, சரி சரி, நான் போய் அந்த பேரட் கிட்ட போய் நான் கேக்குறேன், நீ சந்தோஷமா இருக்கியாங்க. அப்புறம் ஓடி போய் அந்த கேரட் பேரட் கிட்ட போய் கேட்டுச்சான். சோ அந்த பேரட் பேரட் கிட்ட போய் இந்த காக்கா கேக்குது, பேரட் நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க பாக்குறதுக்கு, உனக்கு ரொம்ப கலர் கலரான ஃபெதர்ஸ் இருக்கு, நீ ரொம்ப லவ்லியா இருக்க பாக்குறதுக்கு, சரி நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கியா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்ப அந்த பேரட் சொல்லிச்சான், இல்ல நான் சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு. ஏன், என்ன ஆச்சு, நீ அழகா தானே இருக்க, என்னை விட பாரு நான் அதான் அத்தியமா இருக்க, நீ இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு. இல்ல, என்னை எல்லாரும் கூண்டுல போட்டு வச்சிருந்தாங்க, எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்ல, நான் கூண்டுக்குள்ளே இருக்கேன், பயந்து பயந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு இப்படி ஒரு சோக கதை இருக்கா? சரி, நீ ஒரு எந்த பறவை மேல உனக்கு ரொம்ப ஆசை, எந்த பறவையா இருக்கணும் நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டா, நான் ஒரு
பீகாக் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பீகாக்கு பெரிய கேஜ் இருக்கும், எங்க போனாலும் அது ஜாலியா சுத்தலாம் அந்த பெரிய கேஜ்குள்ள. அப்புறம் நிறைய ஜனங்க அதை பார்த்து அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. சோ அதுக்கு நல்ல அது நல்ல ஹாப்பியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் இந்த காக்கா என்ன பண்ணிச்சா, ஓடி போய் அந்த பீகாக் கிட்ட போய் கேட்டுச்சான், இந்த மாதிரி பீகாக் நீ ரொம்ப அமேசிங்கா இருக்க, பயங்கரமா இருக்கு உன்னோட ஃபெதர்ஸ் எல்லாம், நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னை பாக்குறதுக்கு எல்லாரும் காசு கொடுத்துட்டு இந்த ஜூ வந்து உன்னை பாக்குறாங்க, உனக்கு எவ்வளவு பெரிய வீடு கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சோ நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கன்னு நினைக்கிறல்ல அப்படின்னு. அப்ப அந்த பீகாக் சொல்லிச்சா, நான் ஹாப்பியாவே இல்ல அப்படின்னு. ஏன்? ஏன்னா என்ன எப்ப பார்த்தாலும் என்னோட சிறகெல்லாம் பிச்சு பிச்சு வச்சுக்கிறாங்க அவங்க, எனக்கு அது வலிக்குது, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்னோட இறகெல்லாம் பிச்சுடுறாங்க, எனக்கு அது ரொம்ப வலிக்குது, எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல. அப்ப நீ யாரா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உன்னை யாருமே பாதர் பண்றதே இல்ல, நீ ஃப்ரீடமா சுத்திட்டு இருக்க, நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நீ வந்து ஜாலியா இருக்க, நான் வந்து உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த குரோக்கு ஐயோ, அப்ப நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப ஃப்ரீடமான பேர்டு போல இருக்கு, நம்மதான் யோசிச்சுட்டோம், அவங்களெல்லாம் பார்த்துச்சு அவங்க மாதிரி இருந்திருக்கலாம்ல, இவங்க மாதிரி இருந்திருக்கலாம்ல, அவங்களோட லைஃப் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கு, இவங்களோட லைஃப் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கு, இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களே, அப்படிலாம் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படிலாம் நான் நினைச்சுட்டேனே, காட் வந்து நல்லதுதான் நம்மள இப்படி படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோ வந்து நான் குரோவாவே இருக்கேன், இதுவே எனக்கு ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லி ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நாம நம்மளதான் இருக்கணும். ஆமா ஆமா, தேவன் நம்மளை எப்படி படிச்சிருக்காரோ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட். சோ அதுதான் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை நம்ம காமிக்க முடியும். நம்ம எப்பவுமே யோசிப்போம்ல, அவங்கள மாதிரி இருந்திருக்கலாம்ல, இவங்கள மாதிரி இருந்திருக்கலாம்ல, அது நம்ம கிட்ட இல்லையே அப்படி இப்படி நம்ம யோசிப்போம்ல, அது நம்மளோட நேச்சர் தான், பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் காட் நம்மளுக்கு என்ன வச்சிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட், அதுலயே நம்ம ஜாலியா இருக்கணும். ஓகே, இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிட்டா? కలిచిన ఏది అడిగినా చదివేది నీ చిత్తమే ప్రభువా, చదివేది నీ చిత్తమే, నీ వాక్కడై వచ్చి ఉంటిని, నా ప్రార్థన ఆలకించనా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించనా. தெரியாதா? உங்க அப்பா சர்ச்சில் மட்டும் தான் ஏசப்பா, வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா உங்க அப்பா தான். சரி, ரெண்டாவதா ஒரு ஆள் இருக்கு, அந்த ஆளு இன்னும் சரியான தண்டம், அது உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரு, சரியான காசிப்பாளுங்க, எப்ப பார்த்தாலும் பின்னாடி பேசின்னு பக்கத்துல வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுன்னு இப்படியேதான் இருப்பாங்க. ஆனா பாரு, அந்த பக்கத்துல ஸ்தோத்திரம் சொல்றாங்க, இவங்க கூட ரொம்ப பயபக்தியா பைபிள் வச்சுன்னு இருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது டார்கெட் பண்ண போவோம். ஓகேவா? முடிவு கட்டி கண்டிப்பாக்கா பாக்குறேன். சண்டை பேசு. சரியாக்கா? சரியாக்கா? வாங்க.
தோத்து வச்சுட்டோம். அவங்க அப்பா ரியாக்ஷன், அவங்க அப்பா ரியாக்ஷன். ஸோ இந்த கார்னர் ஸ்டோன் ஆரம்பித்த ஸ்டோரிலாம் இப்போ நான் சொன்னால் நாளைக்கு தான் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும், அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போடலாம். ஒரு ஷார்ட்டாக கார்னர் ஸ்டோனோட 5 வருடங்கள் கர்த்தருடைய அந்த வழி நடத்துது. 5 வருஷத்துல எத்தனை பாடுகள், எத்தனை வலி, எத்தனை இழப்பு, எத்தனை சோதனை, இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. கர்த்தர் ரொம்ப அழகா நம்மள வழி நடத்தினார், ரொம்ப அழகா வழி நடத்தினார். எந்த குறைவு இல்லாம எல்லாவற்றையும் தகுதியே இல்லாத எங்களை கொண்டு அழகாய் வழி நடத்தினார். அது நம்ம தெய்வனால மட்டும்தான் முடியும்.